Hello students, good evening to all. Welcome back to our 12th accountancy class. Okay, so in this class we are going to start with admission of your partner, that is unit 5, illustration 24. Vetri and Ranjit are partners sharing profits in the ratio of 3:2. So பாத்தீங்கன்னா இல்ல யார் partners இருக்காங்க? Vetri and Ranjit. Okay, so அவங்களோட profit sharing ratio is 3:2. Their balance sheet as on 31st December 2017 is as and so அவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட்னர்ஸோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ வெற்றியோட கேபிட்டல் இஸ் 30,000 அண்ட் ரஞ்சித் கேபிட்டல் இஸ் 20,000. ரிசர்வ் ஃபண்ட், ஓகே, ஸோ ரிசர்வ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 given அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 45,000. அண்ட் அசட் சைடில் பார்த்தீங்கன்னா furniture given 25,000, stock amount is 20,000 and debtors 10,000, cash in hand 35,000. Profit and loss account, that is loss. So இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா loss வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த அமௌண்ட் 10,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, on 1/1/2018 they admit Surya into that firm. ஸோ இப்போ நியூ பார்ட்னர் யார் வரா அப்படின்னா சூர்யா வராரு. firm as a partner on the following arrangements. ஸோ என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது? see, first one, Surya brings 10,000 as capital for 1/4 of share of profit. that சூர்யா எவ்வளோ எடுத்துகிட்டு வராரா? கேபிட்டலாக 10,000 எடுத்துகிட்டு வராரு. ஓகேவா? ஸோ அதில் ஒரு ஷேர் எவ்வளோ அப்படின்னா ப்ராஃபிட்டில் ஷேர் 1/4. செகண்ட் ஒன், ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 10%. ஸோ ஸ்டாக் என்ன ஆகுது அப்படின்னா டெப்ரிஷியேட் ஆகுது, தட் இஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? 10%. அப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த ஸ்டாக்கோட அமௌண்ட்லேருந்து 10% கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் போஸ்ட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டெட்டாஸ் டு பி ரீவேல்யூட் அட் 7,500. ஸோ டெட்டாஸ் அமௌண்ட் என்ன ஆகுது? ரீவேல்யூ ஆகுது. எவ்வளோ அப்படின்னா 7,500. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்னிச்சர் டு பி ரீவேல்யூட் அட் 40,000. ஸோ ஃபர்னிச்சர் ஆல்சோ ரீவேல்யூட், த அமௌண்ட் இஸ் 40,000. ஃபர்னிச்சர் அமௌண்ட் இங்கே என்ன இருக்குது? 25 இருக்குது. அப்போ ரீவேல்யூ ஆகக்குள்ளே எவ்வளோ இருக்கா? 40,000 இருக்குது. ஓகே, தேர் இஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஆஃப் rupees 4,500 நாட் எட் ரெக்கார்டட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் சம்திங் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,500. அதை இன்னும் ரெக்கார்ட் பண்ணலை, சரியா? ஸோ அப்போ நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி காட்டணும். Okay, so prepare revaluation account, partners capital account and the balance sheet of the firm after admission. So என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சூர்யா அட்மிட் ஆன பிறகு revaluation account, capital account, balance sheet ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, so first one is revaluation account. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் மட்டும் என்ன சைடில் கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சர்ன்றது அசட், நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அசட்டோட வேல்யூ என்ன இருக்குது? 40,000. ஸோ சம்மில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அசட்டோட வேல்யூ அப்படின்னா ஸோ ஃபர்னிச்சர் இல்லையா? ஸோ ஃபர்னிச்சர் வேல்யூ 25,000. அப்போ ரீவேல்யூ ஆனது 40,000. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 15,000, சரியா? ஸோ அப்போ அசட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 15,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 15,000. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக். ஸோ ஸ்டாக் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? டெப்ரிஷியேட், தட் மீன்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ ஸ்டாக்கோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000 given. ஓகே, அப்போ 20,000ல் நம்ம 10% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 2,000 கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 2,000 தான் என்னது? இந்த ஸ்டாக் அமௌண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் அக்கௌண்ட் 2,000. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,500. ஸோ டெட்டாஸ் ஆல்ரெடி இருந்தது நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா 10,000 டெட்டாஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்கு? ரீவேல்யூ ஆகி 7,500. அப்போ 7,500 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? டிக்ரீஸ் ஆன அமௌண்ட் 2,500. ஸோ அந்த 2,500 அமௌண்ட்டை தான் நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஸோ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்மளோட லைபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ லைபிலிட்டிஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணலை, இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அக்கௌண்ட் 4,500. ஓகேவா? நாட் இட் ரெக்கார்டட், இன்னும் ரெக்கார்ட் பண்ணல, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது இதில் வருமா அப்படின்னா எதுவும் வராது. ஓகே, ஸோ ஓவரால் எல்லாத்தையும் நம்ம என்ட்ரி போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம டோட்டலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் டோட்டலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 15,000 தான் வந்து பிகர் அமௌண்ட் இல்லையா? ஸோ 15,000 ரெண்டு சைடு போஸ்ட் பண்ணுறோம் அண்ட் 15,000லேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 6,000 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 6,000 தான் என்னது அப்படின்னா இந்த பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே, ஸோ எப்படி பிரித்து கொடுப்போம்? இந்த 6,000 அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு இல்லையா? தட் இஸ் 3:2. அப்போ 3:2ன்றதால ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. ஓகேவா? ஸோ 5 டினாமினேட்டராக போட்டிருக்காங்க. 3 / 5 அண்ட் 2 /
divided by 5. Okay, so 6000 into 3 divided by 5 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு 3600. Again 6000 into 2 divided by 5 அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு 2400 கிடைக்கும். ஓகே, ஸோ அவங்களோட ரேஷியோ பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்த அமௌண்ட்டை நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும்னு பார்த்துருக்கோம். பார்ட்னர்ஸோட கேபிட்டலில் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது. அண்ட் நியூவாக வந்த பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டலில் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிசர்வ்ஸ் ஃபண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதையும் நம்ம அவங்களோட பார்ட்னர் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்துருங்க, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா, பார்ட்னர்ஸோட ஓல்டு கேபிட்டல் அமௌண்ட் வெற்றி 30,000 அண்ட் ரஞ்சித்க்கு 20,000 இருக்குது. ஸோ போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் நியூ பார்ட்னர் யார் கொண்டு பிரிங்ஸ் சூர்யா பிரிங்ஸ் 10,000. ஓகேவா, ஸோ அப்போ அதனால் பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சூர்யா காலத்தில் போய் நம்ம 10,000 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரிசர்வ் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சம்மில். ஸோ ரிசர்வ் ஃபண்டு 5,000 இருக்குது. அது அவங்களோட ரேஷியோக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ 3,000 ஃபார் வெற்றி அண்ட் 2,000 ஃபார் ரஞ்சித். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஒன்று நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ அதில் என்ன வந்தது அப்படின்னா லாஸ் வந்தது இல்லையா. ஸோ அந்த லாஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல அவங்களோட ஓல்டு ரேஷியோ வச்சு நம்ம பிரித்து கொடுக்குறோம். ஸோ 3,600 ஃபார் வெற்றி அண்ட் 2,400 ஃபார் ரஞ்சித். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்மளோட ஓல்டு பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க அசட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, 10,000 கொடுத்துருந்தாங்க. அந்த 10,000 தான் என்ன பண்ணுறோம், நம்ம அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ பிரித்தோம் அப்படின்னா 6,000 ஃபார் வெற்றி அண்ட் 4,000 ஃபார் ரஞ்சித். ஓகேவா, ஸோ இப்போ இது வேறு எதுவும் இல்லை, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரி போஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு காலத்தையும் நம்ம டோட்டலைஸ் பண்ணோன்னா அதோட பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம டெபிட் சைட்லேயும் கொண்டு போய் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, ஸோ இப்போ வெற்றிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 30,600 and 20,400 for Ranjit and 10,000 for Surya. Okay, next one balance sheet. ஸோ இப்போ அதாவது பேலன்ஸ் ஷீட் போஸ்ட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட் போடக்குள்ள கவனமாக போடணும். ஏன்னா அதை நம்ம ஓல்டு பேலன்ஸ் ஷீட்லேருந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம நியூ பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த கேபிட்டல் நம்ம ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டல் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம போட்டோம் இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அந்த கேபிட்டலில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போஸ்ட் பண்ணணும். ஓகே, அது கொடுத்துருக்காங்க இல்லையா. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்தக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் 30,600 ஃபார் வெற்றி, 20,400 ஃபார் ரஞ்சித் அண்ட் 10,000 ஃபார் சூர்யா. ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் தான் கொண்டு வந்து நம்மளோட நியூ பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நம்மளோட ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க 45,000. ஸோ அதை போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது ரெண்டு பிளேஸில் அக்கர் ஆகும் தெரியும். ஸோ அதனால் நியூ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் 4,500 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் அசட் சைட் வந்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சரோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் 25,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அது அப்ரிஷியேட் ஆகுது, ரீவேல்யூ பண்ணனா 40,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 15,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ அந்த 15,000 நம்ம ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 40,000 கொண்டு வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் 20,000 கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதோட டெப்ரிசியேஷன் இருக்குது. ஓகே, அது டெப்ரிஷியேட் ஆகிருக்கு 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ 20,000 நம்ம 10% கால்குலேட் பண்ணி போஸ்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாக் காலத்தில் போய்ட்டு மைனஸ் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 20,000 மைனஸ் 2,000 18,000 தான் வந்து அவுட்டர் காலத்தில் நம்மளுக்கு போட வேண்டிய அமௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ்க்கோட அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 அதை போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிவன். ஓகே, டிக்ரீஸ் ஆகுது டெட்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2,500. அங்கே கொடுத்துருக்கிறது 7,500. ஸோ 10,000லேருந்து 7,500 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் அமௌண்ட் கிடைக்கும், தட் இஸ் 2,500. அப்போ இந்த 2,500 அமௌண்ட் தான் என்ன ஆகுது, டெட்டாஸோட வேல்யூலேருந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிக்ரீஸ் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், டெட்டாஸோட வேல்யூலேருந்து லெஸ் பண்ணி காட்டுறோம். ஸோ 10,000 மைனஸ் 2,500 எவ்வளோ கிடச்சிருக்கு, 7,500. அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் நம்மளுக்கு அவுட்டர் காலத்தில் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அமௌண்ட் அவங்களே ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம நியூ பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட தேர்ட் பார்ட்னர் சூர்யா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கேபிட்டல் கொண்டு வந்தார். அந்த அமௌண்ட் எவ்வளோமா 10,000 இல்லையா. ஸோ அந்த 10,000 நம்ம கையில் கேஷ் இன் ஹேண்டில் இருக்கக்கூடிய காசாக ட்ரீட் பண்ணிவிட்டு அந்த கேபிட்டல் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 35,000 + 10,000 45,000. ஸோ 45,000 தான் வந்து அவுட்டர் காலத்தோட அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டோட்டலைஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். ஓகேவா? So illustration 25, the balance sheet of Rekha and Mary as on 31st March 2018 is as follows. So ரேகா அண்ட் மேரி இவங்க ரெண்டு பேரோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரேகாவோட கேபிட்டல் 50,000, மேரியோட கேபிட்டல் 30,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவராலாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 80,000. அண்ட் ஜென்ரல் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது 40,000. ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஓகே, ஸோ ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் நம்ம கண்டிப்பாக ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் 10,000. அண்ட் சண்டரி கிரெடிட்டார்ஸ் 20,000. அசெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ பில்டிங்ஸ் 50,000, ஸ்டாக் 8,000, சண்டரி டெட்டார்ஸ் 60,000, கேஷ் அட் பேங்க் 32,000. ஓகே, ஸோ இதான் வந்து ஓல்டு பேலன்ஸ் ஷீட் ஃபார் ரேகா அண்ட் மேரி. So adjustments was given. என்ன பாருங்க, they share the profit and losses in the ratio 3:1. என்ன பண்ணுறாங்களா, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து 3:1 என்ற ரேஷியோவில் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. They agree to admit Kavita into the partnership firm for 1/4 shares of profit which she gets entirely from Rekha. ஸோ இப்போ நியூவாக வந்து கவிதாவை அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க ப்ராஃபிட்டில் அப்படின்னா 1/4. ஓகேவா? ஸோ இது 1/4 ஷேர் யார்கிட்டேருந்து வந்தது, ஃபுல்லாகவே வந்து ரேகா கிட்டேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, ஃபாலோயிங் ஆர் தி கண்டிஷன்ஸ். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் பாருங்கள். கவிதா has to bring 20,000 as capital. ஸோ கவிதா என்ன பண்ணுறாங்க, 20,000 கேபிட்டலாக எடுத்துகிட்டு வராங்க. ஷேர் ஆஃப் குட்வில் இஸ் வேல்யூட் அட் 4,000. அவங்களோட குட்வில் வேல்யூ ஷேர் எவ்வளோ அப்படின்னா 4,000. she could not bring cash towards goodwill. ஆனால் என்ன பண்ணலாம், அவங்க குட்வில்க்கான கேஷ் அவங்க எடுத்துகிட்டு வரல. ஓகே, செகண்ட் பாயிண்ட், depreciated building by 10%. அகைன் பில்டிங் என்ன ஆகுது, depreciated டிக்ரீஸ் ஆகுது. எத்தனை பர்சன்டேஜ், 10%. ஸோ அதை நம்மளுக்கு கேல்குலேட் பண்ண தெரியும். அண்ட் தேர்ட் கண்டிஷன் இஸ் ஸ்டாக் டு பி ரீவேல்யூட் அட் 6,000. ஸோ ஸ்டாக் என்ன ஆகுது, ரீவேல்யூ ஆகுது. எவ்வளோக்கு, 6,000க்கு ரீவேல்யூ பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், create provision for doubtful debts at 5% on debtors. ஸோ doubtful debts என்ன ஆகுது அப்படின்னா 5%க்கு கிரியேட் ஆகுது. ஓகே, எதுலேருந்து அப்படின்னா டெட்டார்ஸ்லேருந்து. ஓகே, ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் அட்மிஷன். ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளோட நெசசரி லெஜர் அக்கௌண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் நமக்கு என்னென்ன வரும்னு தெரியும். அசட் டிக்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆனாலும் போஸ்ட் பண்ணணும். அண்ட் லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் போஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் பில்டிங். ஸோ பில்டிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு, டெப்ரிஷியேட்டட். ஓகே, ஸோ எத்தனை பர்சன்டேஜ், 10%. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 10% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5,000 கிடச்சிருக்கு. ஸோ அதனால் டெபிட் சைடில் டு பில்டிங் அக்கௌண்ட் 5,000 போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாக். அசட்டில் இன்னொன்று என்ன வரும், ஸ்டாக் அசட் தானே. ஸோ ஸ்டாக் என்ன ஆகுது, ரீவேல்யூ ஆகுது. எவ்வளோக்கு, 6,000க்கு ரீவேல்யூ ஆகுது. அங்கே பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்குக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 8,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 8,000 அமௌண்ட்லேருந்து ரீவேல்யூ ஆகுது. எவ்வளோக்கு, 6,000 மாறுது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் எங்கே மிஸ் ஆகுது, 2,000. ஓகே, ஸோ அப்போ இந்த 2,000 அமௌண்ட்டு ஸ்டாக்கில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அசட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் the amount is 2,000. இங்கே கொடுத்துருக்க 6,000 எடுத்து போஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டு 3,000 அதை இங்கே போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, அசட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால் நம்ம கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ணுறோம். ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,000 கிடைக்குது. ஸோ இந்த 10,000 தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைடோட பேலன்சிங் ஃபிகர். ஸோ அப்போ கிரெடிட் சைடில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னது, அது லாஸ். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய லாஸாக எந்த சைடில் வரும், கிரெடிட் பேலன்ஸாக வரும். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் லாஸ் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 10,000 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 10,000 நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ரேஷியோ பிரகாரம் பிரித்து கொடுக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், 10,000 into 3 divided by 4.
ஸோ வந்து இந்த 10,000 என்ன பண்ணுறோம், அவங்களோட ஓல்டு ரேஷியோ ஏன்னா 3:1 இல்லையா. ஸோ அப்போ 3:1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 3 + 1 4. ஓகே, ஸோ அப்போ 10,000 × 3/4 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும், 7,500 இல்லையா. ஸோ அப்போ அந்த 7,500 ஃபார் ரேகாஸ் கேபிட்டலுக்கு போய்டும். அண்ட் 2,500 லாஸ் வந்து யாருக்கு போகுதுன்னா மேரிஸோட கேபிட்டலுக்கு நம்ம போஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா. ஸோ அப்போ இதான் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட பேலன்சிங் ஃபிகர். நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணோம். ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன வரும், ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் வரும் அண்ட் நியூ பார்ட்னரோட கேபிட்டல் வரும். ஜென்ரல் ரிசர்வ் இருந்தால் அதை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எடுப்போம். ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் இருந்தால் அதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எடுப்போம் இல்லையா. அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் எதாவது வந்திருந்து அப்படின்னா அதையும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் சரியா. ஸோ பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ரெண்டுத்தையும் கொடுத்தாச்சு. அண்ட் நியூ பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டலையும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ரிசர்வ்ஸ் வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000 கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அந்த 40,000 இவங்கள ரெண்டு பேரோட ஓல்டு ரேஷியோவில் பிரித்தோம் அப்படின்னா ரேகாவுக்கு 30,000 வருது அண்ட் மேரிக்கு 10,000 பிரித்து போட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஸோ அதே தான் ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டும் 10,000 வந்திருக்கு. ஸோ அவங்க ரேஷியோ பிரகாரம் பிரித்தோம் அப்படின்னா 7,500 ஃபார் ரேகா அண்ட் 2,500 ஃபார் மேரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பை கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் குட்வில். அதில் என்ன சொல்கிறாங்க, குட்வில்லோட அமௌண்ட் ஒன்று இருக்குது இல்லையா 4,000 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவிதாஸோட கேபிட்டல் அக்கௌண்ட், கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை யாருக்கு போஸ்ட் பண்ணுறாங்க, ரேகாவுக்கு போஸ்ட் பண்ணுறாங்க. ரேகாவோட காலமில் போஸ்ட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா கவிதாவுக்கு யார் ஃபுல் ஷேரும் கொடுத்தது, ரேகா தானே. ஸோ அதனால் ரேகாவோட காலமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் டூ ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போய் கவிதா காலமில் மென்ஷன் பண்ணுறோம் சரியா. ஸோ இதுக்கான ஒரு ஜேர்னல் என்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற ஜேர்னல் என்ட்ரி பேஸ் பண்ணி தான் இந்த குட்வில் அமௌண்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நியூ பார்ட்னரோட கேபிட்டல் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை ஓல்டு பார்ட்னரோட காலமில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதேமாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓல்டு பார்ட்னரோட நேம் கேபிட்டலை வந்து நம்ம பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நியூ பார்ட்னர் கவிதாவோட காலத்தில் மென்ஷன் பண்ணோம். இப்படி தான் வந்து குட்வில்லோட அமௌண்ட்டை போஸ்ட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு டோட்டலைஸ் பண்ணணும் ரெண்டு சைடும். ஸோ டோட்டலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் தான் நம்மளுக்கு கிரெடிட் சைடில் தான் டோட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளோட டெபிட் பேலன்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கேரி டவுன் 84,000. ஸோ இந்த 84,000 தான் என்னது அமௌண்ட் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட carry down oda amount. Okay, so 84,000 for Rekha and 40,000 for Mary and 16,000 for Kavita. So அப்போ இதான் வந்து இவங்களோட நியூ கேபிட்டலோட அமௌண்ட் சரியா. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடக்குள்ள இந்த கேபிட்டலோட அமௌண்ட்டை தான் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் பண்ணோம். லைப்ரரி சைடில் போடுவோம் இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு. ஸோ அங்கே போஸ்ட் பண்ணக்குள்ள ரேகாவோட கேபிட்டல் 84,000 இதை தான் எடுக்கணுமே தவிர ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் இந்த கேபிட்டல் எடுக்கக்கூடாது. ஓகே, see the balance sheet. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா என்ன ஆகுது, லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் நம்ம என்ட்ரி போடுவோம் இல்லையா. இப்போ வந்துச்சு இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கேரி டவுன் அமௌண்ட் 84,000. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேரிக்கு 40,000 அண்ட் கவிதாக்கு 16,000. ஓகே, ஓவரால் டோட்டல் 1,40,000 அண்ட் சென்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் நம்மளோட ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் கிவன். ஓகே, ஸோ எவ்வளோ 20,000. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அசட் சைடில் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பில்டிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பில்டிங்ஸோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில் 50,000. ஸோ அந்த 50,000 போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இருந்தது. என்ன இருக்குது, டெப்ரிசியேட் ஆகிருந்தது இல்லையா 10%. அப்போ அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ 5,000 நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த அமௌண்ட்டை பில்டிங்ஸோட ஓவரால் டோட்டல் அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம அவுட்டர் காலத்தில் போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கோட அமௌண்ட் 8,000. அதே மாதிரி ஸ்டாக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருந்தது, 2,000 டிக்ரீஸ் ஆகிருந்தது இல்லையா. அங்கே கொடுத்துருந்தது 6,000. அந்த 6,000 எடுக்கக்கூடாது. 8,000லேருந்து 6,000 மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ வருதோ ரிமைனிங் அமௌண்ட் அந்த அமௌண்ட் அளவுக்கு தான் வந்து ஸ்டாக்கு டிக்ரீஸ் ஆகிருந்தது. ஓகே, அப்போ 2,000 வரையும் தான் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 8,000 மைனஸ் 2,000 6,000 வந்து அவுட்ரு காலமில் போஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் சன்ட்ரி டெட்டாஸ். ஸோ சன்ட்ரி டெட்டாஸோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொவிஷன் அமௌண்ட் 3,000. ஓகே, ஸோ அந்த ப்ரொவிஷன் அமௌண்ட்டை நம்ம சன்ட்ரி டெட்டாஸோட டோட்டல் அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணி அவுட்ரு காலத்தில் கொண்டு வந்தோம். அந்த அமௌண்ட் தான் என்னது 57,000. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 32,000 + 20,000. ஸோ 32,000ன்றது நம்மளோட பேங்க்கில் கொடுத்துருக்க அமௌண்ட்டு.
அண்ட் 20,000 வந்து கவிதா கொண்டு வந்த கேபிட்டல் அமௌண்ட். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம 52,000 நம்ம அவுட்டர் காலத்தில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட பேலன்ஸ் ஷீட் ஈக்குவலைஸ் டேலி ஆகும். ஓகே, so illustration 26, Amir and Raja are partners sharing profit in the ratio 3:2. Their balance sheet is shown as under 31/12/2018. So old partners யார் யார் அப்படின்னா அமீர் அண்ட் ராஜா. ஓகே, ஸோ அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2. ஸோ லைபிலிட்டி சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க அமீர் அண்ட் ராஜா 80,000 70,000. ஸோ டோட்டலாக 1,50,000 அண்ட் ரிசர்வ் ஃபண்ட் 15,000, கிரெடிட்டார்ஸ் 35,000. அசட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மிஷினரி அமௌண்ட் 60,000, ஃபர்னிச்சர் 40, டெட்டார்ஸ் 30,000, ஸ்டாக் 10,000, ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் 40,000, கேஷ் அட் பேங்க் 20,000. ஓகேவா, ஸோ ஓவராலாக ரெண்டும் டேலி ஆகி கொடுத்துருக்காங்க ஓல்டு பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட் பாருங்கள், ரோஹித் இஸ் அட்மிட்டட் ஆஸ் எ நியூ பார்ட்னர் ஹூ இன்ட்ரடியூஸ் அ கேபிட்டல் ஆஃப் rupees 30,000 for his 1/5 of his share in future profit. He brings 10,000 for his share of குட்வில். அகைன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சமயம் ஒரு 10,000 குட்வில்லோட அமௌண்ட் வந்திருக்கு. சரியா, ஸோ இப்போ ரோஹித்ன்ற ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகிறாரு. அவர் எவ்வளோ கேபிட்டல் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னா 30,000 கேபிட்டல் கொண்டு வராரு. ஓகே, ஸோ அவருக்கு ஃபியூச்சரில் ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்ணுவாங்க, எந்த ரேஷியோவில் அப்படின்னா 1/5 ஷேரில் வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோயிங் ஆர் தி ரீவேல்யூஷன்ஸ் ஆஃப் மேட். என்னென்ன ரீவேல்யூஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் டு 14,000. ஸோ ஸ்டாக் என்ன ஆகுது, அப்ரிஷியேட் ஆகுது, தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 14,000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்னிச்சர் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 5%. ஸோ ஃபர்னிச்சர் என்ன ஆகுது, டெப்ரிஷியேட், தட் மீன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்க்கு, 5%. அண்ட் மிஷினரி இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 80,000. அகைன் மிஷினரி என்ன பண்ணுறாங்க, ரீவேல்யூ பண்ணுறாங்க. என்ன அமௌண்ட்டுக்கு அப்படின்னா 80,000 வேல்யூ. ஓகே, prepare the necessary journal entries, ledger accounts and the balance sheet after the admission. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான லெஜர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். லெஜர் அக்கௌண்ட்ஸ்னாலே ஒன்றும் இல்லை, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதை மூணுத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சம் ஓவர். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க, கிரெடிட் சைடில் 2 அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஓகே, ஸ்டாக்கு 4,000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் மிஷினரி 20,000. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேட் ஆயிருக்கு, தட் மீன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். எவ்வளோ அமௌண்ட், 2,000. ஸோ அதனால் நம்ம டெபிட் சைடில் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 2,000 போஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ணுறோம். ஸோ டோட்டல் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 22,000 கிடச்சிருக்கு. இந்த 22,000 நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸோட அவங்களோட ஓல்டு ரேஷியோ இருக்கு இல்லையா, 3:2, அந்த ரேஷியோவில் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ 3 / 5 into 22,000 போட்டோன்னா நம்மளுக்கு 13,200 கிடைக்கும். அண்ட் அகெயின் 22,000 into 2 / 5 அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது, 8,800. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம பிரித்து கொடுக்குற ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும், அவங்களோட பார்ட்னர்ஸோட ஓல்டு கேபிட்டல் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பாருங்கள், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், தட் மீன்ஸ் அந்த ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல், ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டல் இங்கே போட்டிருக்கோம். அண்ட் நியூவாக பார்ட்னர்ஸ் கொண்டு வந்த ரோஹித் கொண்டு வந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 30,000. அதை தான் வந்து பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிசர்வ்ஸ் ஃபண்ட், நம்மளுக்கு ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க 9,000 and 6,000. இது எப்படி வந்தது அப்படின்னா, அங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டை அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் நம்ம கேல்குலேட் பண்ணோம். இப்போ பண்ணோம் இல்லையா, 22,000 into 3/5. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க அமௌண்ட்டை into 3/5 and into 2/5 அப்படின்னு போட்டோன்னா 9,000 for Hamir and 6,000 for Raja. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் என்ன கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். அதை தான் பண்ணியிருக்காங்க. பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 13,200 ஃபார் அமீர் அண்ட் 8,800 ஃபார் ராஜா. நெக்ஸ்ட் ஒன் பை பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் பை பேங்க் அக்கௌண்ட். இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கனாலே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா குட்வில் இருக்குது. ஓகேவா, குட்வில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதே குட்வில் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. ஸோ பிரித்தோம் அப்படின்னா 6,000 அமீருக்கு வருது அண்ட் 4,000 ராஜாக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ வந்திருக்க அந்த குட்வில் அமௌண்ட்டை நம்ம ரேஷியோ பிரகாரம் கேல்குலேட் பண்ணால் தான் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, வேறு எதாவது என்ட்ரிஸ் வருமா அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வேறு எதுவும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் டோட்டலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது, 1,08,200, 88,800 and 30,000. ஓகே, ஸோ இப்போ இதே அமௌண்ட் தான் என்ன ஆகும், நம்மளோட கேரிட் ஆன் அமௌண்ட்டாகவும் வரும். தட் மீன்ஸ் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, ஸோ பேலன்சிங் ஃபிகர் அதே தான் வருது, 1,08,000
200, 88,800 and 30,000 for Rohit. Okay, so இப்போ பேலன்ஸ் ஷீட் போஸ்ட் பண்ணக்குள்ள லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல கேபிட்டல் அமௌண்ட் என்ன எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்திருக்க இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்திருக்க பேலன்சிங் ஃபிகர் அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணோம். அமீருக்கு எவ்வளோ கேபிட்டல் 1,08,200, ராஜாஸ் கேபிட்டல் 88,800 and Rohit capital is 30,000. So next one is cash at bank account. So cash at bank account எப்பப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வந்திருக்கு, குட்வில் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா நம்ம இந்த கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் ஏதாவது பேலன்சிங் ஃபிகர் அமௌண்ட் இங்கே வந்திருக்கு. ப்ராட் டவுன் பார்த்தீங்கன்னா குட்வில் அமௌண்ட்டை இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரோஹித்தோட கேபிட்டல் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தது அண்ட் அமீரோட கேபிட்டல் எவ்வளோ, ராஜாஸோட கேபிட்டல் எவ்வளோ, அதாவது குட்வில்ல பிரித்து கொடுத்தோம் இல்லையா இந்த அமௌண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணணும். சரியா, கேபிட்டல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. கேபிட்டல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு குட்வில்லோட அமௌண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கேஷ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஆனால் ரோஹித்துக்கு மட்டும் என்ன பண்ணணும், அவர் எடுத்துகிட்டு வந்த கேபிட்டல் அமௌண்ட்டே நம்ம இங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 60,000 அண்ட் 60,000 தான் என்னது பேலன்சிங் ஃபிகர். கிரெடிட் சைடில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லை. ஸோ அதனால் அதே 60,000 தான் நம்மளோட கேரி டவுன் அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான் லைபிலிட்டி சைடில் என்ன வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது அமீருக்கு வந்தக்கூடிய அமௌண்ட் அண்ட் ராஜாஸ் அமௌண்ட் அண்ட் ரோஹித் அமௌண்ட். ஸோ 3 பேர் தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக 2,27,000 அவுட்டர் காலத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரெடிட்டாஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் 35,000 மென்ஷன் பண்ணியாச்சு. லைபிலிட்டி சைடில் வேறு எதாவது வருமா அப்படின்னா எதுவும் வராது. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அசட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மிஷினரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ மிஷினரியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ அதனால் மிஷினரியோட வேல்யூ என்ன அதை போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் எவ்வளோ அமௌண்ட் அதை அப்ரிஷியேட், தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 20,000க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 60,000 + 20,000 80,000 அவுட்டர் காலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சரோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000 வந்து ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது டெப்ரிஷியேட் ஆகிருந்தது. ஃபர்னிச்சர் வந்து டெப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெப்ரிஷியேட் மீன்ஸ் டிக்ரீஸ். ஓகேவா, ஸோ எவ்வளோக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு 2,000 வேல்யூக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஃபர்னிச்சரோட அமௌண்ட் 40,000லேருந்து 2,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்டர் காலத்தில் 38,000 போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ்க்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுக்கல. ஸோ அதனால் 30,000 அப்படியே அவுட்டர் காலத்தில் போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா 10,000. அண்ட் ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணி காட்டுவோம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 4,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 10,000 + 4,000 14,000 அவுட்டர் காலம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வந்து ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே அமௌண்ட்டை டேரக்ட் ஆட் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கேஷ் அட் பேங்க்கோட அமௌண்ட்டை நம்ம அவுட்டர் காலத்தில் போஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் ஓவராலாக ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடும். ஓகேவா? Okay students, today's class is over. Just work out the exercise number 24, 25 and 26. Okay, thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.